உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவ் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ். முலாயம் சிங் யாதவ் கடந்து வந்த பாதை என்ன? தற்போது அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முலாயம் சிங் யாதவ் உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்திருக்கின்றார். மறைந்த அவருக்கு வயது 82. கடந்த ஒரு சில நாட்களாகவே அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல குறைபாடுகள் காரணமாக அவர் மேதாந்தா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்தே அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் தான் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தொடர்ச்சியாக மருத்துவ அறிக்கை வெளியாகி வந்தது. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய தினம் அவர் மறைந்திருக்கின்றார். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 3 முறை அவர் முதல்வராக பதவி வைத்திருக்கின்றார். சமாஜ்வாதி கட்சியினுடைய தேசிய தலைவராகவும் அவர் பதவி வைத்திருக்கின்றார். மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் மருத்துவமனையிலே உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர் அங்கு கூடியிருந்து அழுத காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது. முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய மறைவு என்பது நிச்சயமாக அரசியல் உலகில் உத்தரப்பிரதேசத்திலும் இந்தியாவிலும் தேசிய அரசியலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கையிலே அவர் தவறாது பங்கேற்கக்கூடியவர். ஒரு குறிப்பிட்ட வயது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே அவரால் உடல்நல குறைவு காரணமாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதும் கூட வீல் சேரிலே நாடாளுமன்றத்தின் அவை நடவடிக்கையிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் கூடுகின்ற போதும் பல்வேறு தருணங்களிலே அவரை அழைத்து தன்னுடைய அழைத்து ஆலோசனைகளை கேட்பது, பேசுவது போன்றதை வழக்கமாக வந்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் மறைந்திருப்பது அவரது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரமேஷ், தற்போது அவரது இறுதி சடங்கு எப்போது நடைபெறும்? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சமாஜ்வாதி கட்சி இன்னும் வெளியிட வேண்டியிருக்கின்றது. இருப்பினும் அவருடைய அரசியல் மற்றும் அவருடைய சொந்த வாழ்க்கை அனைத்துமே உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்டது என்பதால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கான இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவ் காலமாகி இருக்கிறார். சமாஜ்வாடி கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ரமேஷ்? சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரை கடந்த ஒரு சில வருடங்களாகவே முலாயம் சிங் யாதவை அவர் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார். அனைத்து கட்சியினுடைய அனைத்து விவகாரங்களையும் உள் விவகாரமாக இருந்தாலும் சரி, தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் தான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராகவும் கூட அண்மையில் அகிலேஷ் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அரசியல் என்று பார்த்தோமேனால் அகிலேஷ் யாதவ் தான் அனைத்தையும் முன்னின்று மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் ஒரு முலாயம் சிங் யாதவ் போன்ற ஒரு பழுத்த அரசியல்வாதியினுடைய இழப்பு என்பது நிச்சயமாக அந்த கட்சிக்கு வழிகாட்டுதல் என்கிற அடிப்படையில் ஒரு நிச்சயமாக ஒரு பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல தேசிய அரசியலிலும் இது போன்ற பல்வேறு முக்கிய விவகாரங்களில் பழுத்த அரசியல்வாதியான முலாயம் சிங் யாதவனுடைய அரசியல் அனுபவங்களும் வழிகாட்டுதலும் இன்னும் கிடைக்காது என்பது தேசிய அரசியலும் நிச்சயமாக அது ஒரு இழப்பு என்றுதான் கூற வேண்டும். சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரை அகிலேஷ் யாதவனுடைய தலைமையில் இனி அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.